நம்ம கவின் அண்ணா நடிக்கிற கிஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வர ஏப்ரல் 30 இந்த கிஸ் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம கவின் அண்ணாவோட இந்த படத்துக்கான இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் கூடிய சீக்கிரமே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸாக்டாக எந்த டேட்டில் நம்ம கவின் அண்ணா நடிக்கிற இந்த கிஸ் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தில் நம்ம சந்தானம் அண்ணாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம சந்தானம் அண்ணா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாங்க நான் இந்த படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த காம்பினேஷன் படத்தில் வேறு லெவலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சந்தானம் அண்ணா அதுக்கப்புறமா நம்ம சிம்பு அண்ணா இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் வருது இல்லைன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு செம்ம எதிர்பார்ப்பே இருக்கும். ஆல்ரெடி இவங்களோட காம்பினேஷனில் ரிலீஸ் ஆயிருந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தில் எப்படி இருக்க போகுது இவங்களோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட மற்ற அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நெல்சன் அண்ணாவோட டைரக்ஷனில் நம்ம தலைவர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாருல்ல, இந்த படத்தில் நம்ம ஃபகத் ஃபாசில் அண்ணாவும் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஜெயிலர் 2 படத்துக்கான ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில்